ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சார்ட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஃப்ளாட் ஃபைல்ல இருக்கிற டூப்ளிகேட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணி ஆரக்கல்ல லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னோட டார்கெட் ட்ரிப்பில் நான் வந்து ட்ரங்கேட் பண்ணிக்கிறேன். ட்ரங்கேட் ஆகிடுச்சு. ஓகே, ஜஸ்ட் நான் இதில் ரொம்ப சிம்பிளான மேப்பிங் தான் இது. ஸோ டார்கெட் மேப்பிங் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய சோர்ஸ் டேட்டா இதுதான். என்னோடய சோர்ஸ் டேட்டா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது 132 132 ஒரு டூப்ளிகேட் இருக்குது, 123ல் 2 டூப்ளிகேட் இருக்குது, 131 வந்து டூப்ளிகேட் இருக்குது. சரியா? இது வந்து யூனிக் ரோஸ் மட்டும் ஆரக்கல்ல லோட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மேப்பிங் போட போகிறோம். என்னோடய ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ். இப்போ என்னோடய சோர்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னோடய சோர்ஸு. இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு சார்ட்டர் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி எது வச்சு பண்ண போகிறேன் அப்படின்றது யூசர் ஐடி வச்சு. யூசர் ஐடி அட்வான்ஸில் டிஸ்டன்ட் ரோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது யூனிக் ரோஸ் மட்டும் வர மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து டார்கெட்டில் ஆரக்கல் டேபிள் சூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஆரக்கல் டேபிள் நேம் என்ன? பீப்புள் டிஜிடி. பீப்புள் டிஜிடி இதுதான். இங்கேயே நீங்கள் ட்ரங்கேட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை ஆரக்கல்லையும் பண்ணிக்கலாம். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் போட்டு இப்போ ஃபீல்டு மேப்பிங் டார்கெட் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபீல்டு மேப்பிங்கில் ஆட்டோமேட்டிக்காகவே நான் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணியாச்சு. நான் ரன் கொடுத்துட்டேன். இப்போ மை ஜாப்ஸில் போயிட்டு என்னோட ஜாப் ரன் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, என்னோடய ஜாப் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. 9 ரோஸ் வந்திருக்கு. சரியா? 12 ரோஸு 4 டூப்ளிகேட் இருந்ததுனால இப்போ போயிடுச்சு. இப்போ டூப்ளிகேட் வந்திருக்கா அப்படின்றத செலக்டில் பார்க்கலாம். இப்போ 131 வந்திருக்கு, 31 28 32 டூப்ளிகேட் வரல, யூனிக் வேல்யூஸ் மட்டும் வந்திருக்கு. இது எப்படி டூப்ளிகேட்டில் வந்திருக்கு, டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சோர்ஸ் டேபிளில் பாருங்கள். all the columns having the same value. இங்கே பார்த்தீங்கன்னா all the columns 132ல் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ எல்லாமே காமனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ண முடியும். இனி ஒன் காலம், இப்போ பாட்னாக்கு பதிலாக இங்கே சென்னை இருக்குது அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா ஆல் காலம் ஒன்றா இருக்குது. இப்போ இந்த இதில் என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ 132ல் சென்னை பாட்னா போட்டிருக்கேன். நான் இது வந்து இருந்தது இப்போ சேஞ்ச் பண்ணேன். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டா
இப்போ என்ன வருது பாருங்கள். ப்ரீவியஸாக என்ன ஒன்று இருந்தது, 132க்கு பாட்னா மட்டும் வந்தது. இப்போ நான் அது ஒரு சிட்டியோட காலம் மட்டும் வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டதுனால இது டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணாமல் இது இன்னொரு ரோவாக அப்டேட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.